ப்ரெக்னென்சி நேச்சுரலாக வந்தாலும் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வழியாக வந்தாலுமே கூட there is some initiation what you need to definitely take to get pregnant. ஸோ அது சீக்கிரமாக வரணும், ப்ரெக்னென்சி சீக்கிரமாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸை வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி 3 monthsலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். The first thing is sleep. Sleep 7 hours of sleep every day is mandatory. Try to sleep before 10 p.m. அதாவது 10 மணிக்கு முன்னாடியே உங்கள் ஸ்லீப் சைக்கிளை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அண்ட் கண்டினியூஸ் ஸ்லீப்பாக இருக்கணும். இது 7 மணி நேரம் வந்து நீங்கள் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திஸ் வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் யோர் reproductive hormones உடைய work efficiency also. The second tip is hydration. Hydration என்ன? நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது. So everybody knows that you should drink at least 3 to 3.5 liters of water a day. So இதை வந்து நீங்கள் இந்த குடிக்கிற ஜூஸ் ஆகட்டும், பட்டர் மில்க் ஆகட்டும், சூப்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 to 3.5 liters a day வந்து லிக்விட் ஃபுட்ஸ், அதாவது வாட்டர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு எய்மாக வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு பாட்டில், அதாவது ஒரு 1 liter பாட்டிலில் 3 times சொல்லனா 3.5 times ஃபில் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நிறைய 2 liter பாட்டில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. 3.5 liter பாட்டில் ஆல்சோ இஸ் அவைலபிள். அந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கி நீங்கள் மார்னிங்கே வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு பை தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கீங்கன்றதை டெஃபினட்டாக கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இட் ஷுட் நாட் எக்ஸீட் 3.5 liters and it should not be below 3 liters. That should be the agenda. Then the third point is a balanced diet. Having a balanced diet is very very important for you to get pregnant as soon as possible. ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் மஸ்ட் பி ஒர்க்கிங் அண்ட் நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அன்டைமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன் இந்த ஃபாலோயிங் ஃபுட்ஸ் மட்டும் உங்களுடைய டயட்டில் டெய்லி நீங்கள் எடுத்துக்கணுன்றது மட்டும் யூ ஷுட் கீப் இட் இன் யுவர் மைண்ட் ஸ்ட்ராங்லி. முதல்ல இந்த நட்ஸ், இந்த சீட்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆமண்ட்ஸ், பிஸ்டாச்சியோஸ், வால்நட்ஸ், ஃபிக்ஸ், இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேபி a fistful of all these nuts together a day எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள். அண்ட் 2 to 3 cups of vegetables, any kind of vegetables. Make your plate as colorful as possible. ரொம்ப நிறைய கலர்ஸ் இருந்ததுன்னா அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். வேரியஸ் ஃபுட் சோர்ஸஸ்லேருந்து அது வரதுனால இட் வில் பி நியூட்ரியன் டென்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச். அண்ட் 2 to 3 cups of fruits. இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய டயட்டில் ப்ரைமரிலி இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட், அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். டெஃபினெட்லி கவுண்டிங் யுவர் கேலரிஸ் அண்ட் மேக்கிங் ஷுர் தட் யூ ஆர் இன்க்ளூடிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் டு யுவர் டயட். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பேலன்ஸ் டயட்டை உங்களால் வந்து விதவுட் எனி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸே அதை வந்து கொண்டு வர முடியும். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இன்டர்கோர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக இருக்கணும். அட்லீஸ்ட் 2 to 3 times a week. பட் டு நாட் ஃபோர்ஸ் இட் ஆன் யுவர் செல்ஃப். ஓவிலேஷன் நடந்துருச்சு, இந்த டைமில் கண்டிப்பாக இன்டர்கோர்ஸே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுனால யூ நாட் கோயிங் டு அச்சீவ் எனி திங். பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. டாக் டு யுவர் பார்ட்னர். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இஸ் ஷீ ஆர் ஹீ எக்ஸ்பீரியன்சிங் எனி பெயின் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ட்ரை அவாய்டிங் இட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இன்டர்கோர்ஸில் இருந்தால் தான் the pregnancy rate is also going to be high. But make sure that you have a stress-free and well-planned intercourse at least 2 to 3 times a week. That will definitely increase your pregnancy rate. And the fifth point, the last one is, the 4 points எல்லாமே என்ன பண்ணணுன்றது நான் சொன்னேன். இந்த fifth point என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். Preferably men and women ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மென் வந்து சோஷியலாக ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். விமனை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது வாக்கிங் பண்ணுறது, exercise ஒரு 1 hour பண்றது, that includes for the men also. Particularly for women, cosmetic usage கொஞ்சம் avoid பண்ணலாம். or any kind of perfumes, cosmetics, whichever is giving peculiar smell இல்லையா, anything which made up of chemical, அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. வேகன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. வேகன்னு சொல்றது எல்லாமே வேகன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ ட்ரை டு யூஸ் நியர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரை டு பி ப்ராடக்ட் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால டெஃபினட்டாக உங்களுடைய ஓவரீஸில் இருக்கிற அந்த கருமுட்டையோடைய தரம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் வில் டெஃபினெட்லி பேலன்ஸ் யுவர் ஹார்மோன்ஸ் ஆல்சோ. யுவர் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் milieu is altered because of all these chemical combinations. இந்த chemical combinations அட்லீஸ்ட் 3 months before pregnancy அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்பையுமே யூ ஆர் ஃப்ரம் டுடே யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ. அது எப்படி ஃபாலோ பண்ணுறது இப்போ நான் சொல்லிட்டேன். அதை ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 60 to 90 days ஆகும். ஒரு
விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆகணும்னா அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒரு 60 நாள் பண்ணாதான் 61வது நாள் நம்ம மனசும் மைண்டும் தானாக நம்ம அதை செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? how are you going to make it possibleனா ஜேர்னல். அதாவது டேக் அ புக். முன்னெல்லாம் வந்து பழைய காலத்துலலாம் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் நான் டைரி எழுதுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக டே என்ன நடந்தது அவங்களுடைய இதை வந்து they will write. that's actually called journaling. இப்போ இன்டர்நெட்லாம் வந்ததுனால பிளாகிங் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஜேர்னல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேக் அ நோட் புக் ஆர் டேக் அ டைரி ஆர் டேக் சம்திங் இன் யுவர் ஹெல்த். புட் அ டேட். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த நான் சொன்ன இந்த 5 டிப்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க, did you have a balanced diet, 2 cups of veggies and 2 cups of fruits எடுத்தீங்களா, நட்ஸ் எடுத்தீங்களா, and did you sleep well, அது 7 hours தானா, wake time and sleep time மானிட்டர் பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள். You keep doing it for the 3 months and automatically this will become a habit, and before this 3 months is completed, hoping that all of you will get pregnant as soon as possible.